அதுமாரி நான் இப்ப முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்தாரு தமிழ்நாடு பாஜகவுடைய. இப்ப நயினார் நாகேந்திரன் இவங்க ஐ மீன் இந்த பதவி மாற்றத்துல பாஜகவுடைய ஓட்டு எங்கேயாவது சதறுதா? கண்டிப்பா சதறுதுங்க. அண்ணாமலை வந்து கிங் மேக்கர். கிங் மேக்கரோட கிங். ஒரு அரசியல் வந்து மிகப்பெரிய அளவுல ஆளுங்கட்சி எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கி வச்சார். அவர் போன பிறகு தான் திமுக பிளஸ் அமைஞ்சு. இந்த ஒரு ஆண்டு தான் திமுக கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா நெகட்டிவ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த இடத்த வந்து மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. பட் ஆனா சைலண்டா இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படி விஜய்க்கு இருக்கோ அது போல ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போறாங்க, சீமான் ஓட்டு போறாங்களே. அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடிக்கு இல்லைன்னு பார்க்கலாம். அதை பத்தி டேட்டாஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால என்னன்னா அண்ணாமலையுடைய குறைஞ்சபட்சம் அந்த 11.27% ஓட்டு 7% ஓட்டுனா கட்டாயம் நாம் தமிழருக்கும் விஜய்க்கு தான் போக முடியும், அதிமுக கூட்டணிக்கு போகாதுன்னு பார்க்கலாம். ஓகே. பிசிகாலேருந்து தாவேக்காக்கு போறது அப்படிங்கிறது இது ஏன் நான் கேட்கறேன்னா, நீங்க சொன்னதான் பட்டியலின மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தான் அதிகப்படியா போய் சேரும். சொற்ப ஓட்டுகள் தான் இங்க போகும். ஸ்ட்ராங்கான அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபேன்ஸும் இருக்காங்க. பட்டு சமயத்தில் அதுங்களே சொல்லத்துக்க முடியாது. அவங்க 100% வலுவா இருக்காங்க. ஸோ தருமபுரி பகுதிகளில், பாலக்கோடு பகுதியில், மற்ற ஏனைய பகுதியில், வடகடு மாவட்டங்களிலும், மற்ற ஏனைய மாவட்டம் அரூர் பகுதியில், ஊத்தங்கரை பகுதியெல்லாம் கூட இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆண்டிப்பட்டில் கூட இருக்காங்க. எம்ஜிஆர் இன்னைக்கும் வந்து ரசிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஓட்டுகளும் இருக்கு. அதுக்கு அந்த வயசுனா 65 வயசு 70 வயசுக்குள்ளவங்க. பட் ஆனால் இதில் என்னன்னா பெரும்பாலும் வந்து விசிகா திமுக ஓட்டுகள் தான் தாவேக்கு நிறைய ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எந்த அளவுக்கு இன்னும் டெவலப் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ தாவேக்கு இருக்க சவால் என்னன்னா பூத் லெவலில் கூட அமைச்சிருக்காங்க. நம்ம கூட அசால்ட்டா இடப்பட வேண்டாம். பூத் லெவலில் கூட நிர்வகிக்காங்க. அவங்களுக்கு ஊரிய பயிற்சி, அதாவது தேர்தலை எப்படி கண்டஸ்ட் பண்ணி ஓட்டு வாங்குற பயிற்சி இல்லாமல் தேர்தலை அணுகிறதுக்கான அதுதான் முக்கியம். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதை ஜான்ல இருக்காங்க. அவங்களாம் முழுமையாக எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயமா ட்ரை பண்ணா ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆனால் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போகிற மனப்பக்கம் உருவெடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், ரெட்டை தான் இல்லாமல் இப்போ மாற்றி போகக்கூடிய மனநிலை உருவெடுத்திருக்கு. அதனால அவங்கள கரெக்டாக அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ்னு பார்க்கலாம். அது சான்ஸை தக்க வைக்கிறாங்க இல்லையா, இல்லை ஓட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், நம்ம சொல்கிற பட்சம் ஏற்ற வருது இறக்க வருதுன்னா எங்களை போன்றவர்கள் பார்வையாக நான் பார்க்குறோன்னு பார்க்குறேன்.